ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து இடுகாட்டில் ஒரு சமாதியின் மேலே போடப்பட்டிருந்த படையல் பொருட்களை எடுத்த ஒரு நபருக்கு ஒரு திருநங்கையோட ஆன்மா என்னென்ன தொல்லைகள் கொடுத்துச்சு, மேலும் அவருக்கு என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சுங்கிற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க பார்த்த சம்பவங்களை விட இந்த சம்பவம் கொஞ்சம் விசித்திரமாகவும் வினோதமாகவும் இருக்க போகுது. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1995ஆம் வருடம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் தான் நடந்திருக்கு. இந்த அமானுஷ்ய சம்பவம் அதே பகுதியை சேர்ந்த ஆரோக்கியராஜ்ன்ற லோடுமேனுக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை அவர் கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்த டேவிட்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் நடக்கும்போது டேவிட்டுக்கு 20 வயது இருக்குமா. இந்த டேவிட்டோட பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஆரோக்கியராஜ்ன்ற நபர் திருச்சியில் இருக்க பஜார்ல லோடுமேனா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவருக்கு சகாயம்ன்ற ஒரு நண்பர் இருந்திருக்காரு. அவரும் லோடுமேன் தான். அவரு டேவிட் கிராமத்தை சேர்ந்தவர். அந்த சகாயமும் ஆரோக்கியராஜ் கூட லோடுமேன் வேலை தான் பார்த்துட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு சைக்கிள் வச்சிருந்தாங்க. அந்த சைக்கிளோட கேரியர்ல மூட்டையை எடுத்துட்டு போய் டெலிவரி கொடுக்கறது, லாரிகள்ல இருந்து மூட்டைகளை இறக்குறது, ஏத்துறது போன்ற வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த ஆரோக்கியமும் சகாயமும் பகல் முழுவதும் கடைவீதியில வேலை பார்த்துட்டு இரவு 8 மணிக்கு மேல அவங்களோட சைக்கிள்ல அவங்க கிராமத்துக்கு திரும்புறது வழக்கம். மேலும் இவங்க வேலை பார்த்த அந்த வேலையோட அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக இவங்க கிராமத்துக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னால ஒரு கல்லறை தோட்டம் ஒன்று இருந்திருக்கு. அதாவது சுடுகாடு இருந்திருக்கு. அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள எப்பவுமே ஒரு அமைதியான சூழலோட குளிர்ந்த காற்று வீசுமா. அதனால அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள இந்த ஆரோக்கியமும் சகாயமும் இரவு நேரத்துல சாராயம்லாம் வாங்கிட்டு வந்து மாட்டுக்கறி வறுவலையும் வாங்கிட்டு வந்து அந்த கல்லறை தோட்டத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு போறது வழக்கம். ஏன்னா இவங்க 2 பேரும் பகல் முழுவதும் கடினமா உழைப்பாங்க. மேலும் அவங்களோட உடல் அலுப்பு போறதுக்காகவும் உடல் வலிமை பெறுவதற்காகவும் இந்த மாதிரி சரக்கு சாப்பிட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட்றது வழக்கம். இந்த ஆரோக்கியத்துக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியோடு திருமணமாகி 2 குழந்தைகள் பிறந்திருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு தனியா செட் பண்ணி வச்சிருந்தாரு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செட் பண்ணி சின்ன வீடா வச்சிருந்திருக்காரு. வாரத்துல 3 நாட்கள் முதல் மனைவி வீட்லயும் மீதி இருக்கிற 4 நாட்கள் 2வது மனைவி வீட்லயும் தங்குறத வாடிக்கையா வச்சிருந்தாரு. ஆரோக்கியத்தோட முதல் மனைவி தோட்டங்காடு வேலைகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதுல கிடைக்கிற வருமானத்தையும் வச்சு ஆரோக்கியம் கொடுக்கிற கொஞ்சம் காசுகளையும் வச்சு தான் அந்த 2 குழந்தைகளையும் படிக்க வச்சுட்டு அதுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. 2வது மனைவி மேரி வீட்டோட இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் ஆரோக்கியம் அதிகமா செலவு பண்ணி பராமரிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் ஒரு நாள் ஆரோக்கியமும் சகாயமும் கடைவீதியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட சைக்கிள்ல சாராய பாட்டில், மாட்டு இறைச்சி இதுகளெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க கிராமத்தை நோக்கி வந்திருக்காங்க. அந்த கல்லறை தோட்டத்தோட வாசல்ல 2 சைக்கிளையும் நிறுத்திட்டு அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்படி உள்ள நுழைஞ்சவங்க அவங்க வழக்கமா உட்கார்ற இடத்துல உட்காந்து 2 பேரும் சரக்க சாப்பிட்டுட்டு அவங்க கொண்டு வந்திருந்த சைடிஷையும் சாப்பிட்டுக்கிட்டு சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சகாயம் நக்கலா, இன்னைக்கு சின்ன வீட்டுக்கு போறியா இல்ல பெரிய வீட்டுக்கு போறியானேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஆரோக்கியம் சிரிச்சுக்கிட்டே, சின்ன வீட்டுக்கு தாண்டா போறேன், ஏண்டா உனக்கு என்ன பொறாமையா இருக்கா, உனக்கு ஆசையா இருந்தா நீயும் சின்ன வீடு வச்சுக்க வேண்டியதானு சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஆரோக்கியம் எதேச்சியா யூரின் போறதுக்காக அந்த கல்லறை பக்கம் போயிருக்காரு. அப்படி உள்ள போனவரு ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அங்க ஒரு சமாதி மேல நிறைய பொருட்களை அடுக்கி படையல் போட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்துல போய் பார்த்திருக்காரு.
அந்த சமாதி மேல ஒரு ஸ்வீட் பாக்ஸ், லிப்ஸ்டிக்கு, மேக்கப் கிட்டு, பர்ஃப்யூம் பாட்டில், கூடவே ஒரு பியர் பாட்டிலும் வைக்கப்பட்டிருந்திருக்கு. அதை பார்த்த ஆரோக்கியத்துக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்திருக்கு. யாரோ இந்த பெண்ணோட சமாதி மேல அவங்க உறவுக்காரங்க இந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு போய் அவரோட இரண்டாவது மனைவி மேரிக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. ஆனா அடுத்த நொடியே கூட சகாயம் இருக்கிறானே, அதை நான் எடுத்துட்டு போனேன்னா காலம் பூரா சொல்லி சொல்லி கேலி பண்ணுவான்னு யோசிக்கிறாரு. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலான்னு யோசிச்சுட்டு சகாயத்துக்கிட்ட போய், சகாயம் வா கிளம்புவோன்னு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு சகாயம், என்னன்னே அவசரம், இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம பேசிட்டு போலான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆரோக்கியம், இல்லடா எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், சரி வா போலான்னு சொல்லி அவர் அவசர அவசரமா கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வந்துகிட்டு இருக்க வழியில முதல்ல கட்டாகிற ரோட்ல சகாயத்தோட கிராமத்துக்கு போற ரோடு வந்திருக்கு. அந்த ரோடு வந்ததும் சகாயம், சரினே காலையில பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரோட கிராமத்து வீதிக்குள்ள போயிடுறாரு. இப்போ ஆரோக்கியம் வேகமா சைக்கிளை திருப்பிக்கிட்டு அந்த கல்லறை தோட்டத்தை நோக்கி போயிருக்காரு. வழக்கமா சைக்கிளை நிறுத்துற இடத்துல நிறுத்திட்டு அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள தீப்பெட்டி குச்சியை பொருத்தி அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே அந்த கல்லறையை நோக்கி போயிருக்காரு. சமாதிக்கு பக்கத்துல போய் பார்த்திருக்காரு. அந்த சமாதி மேல அந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே இருந்திருக்கு. அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அவரோட சாப்பாட்டு பேக்ல போட்டிருக்காரு. இப்போ அந்த பியர் பாட்டில ஓபன் பண்ணி அந்த சமாதி மேலே உட்காந்து குடிச்சிருக்காரு. ஆல்ரெடி சரக்கு சாப்பிட்டிருந்த ஆரோக்கியத்துக்கு இந்த பியரையும் சேர்த்து சாப்பிடவும் போதை தலைக்கேறி இருக்கு. ஒரு வழியா தட்டு தடுமாறிக்கிட்டு வந்து அவரோட சைக்கிளை எடுத்திருக்காரு. அப்படி சைக்கிளை எடுத்தவர் உலட்டிக்கிட்டே ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ காத்து சூறாவளி காத்து மாதிரி அடிக்குது. ரோட்ல இருந்த செடி செத்தையெல்லாம் காத்துல பறக்குது. அவரோட கண்ணுல தூசி அப்புது. அந்த நேரத்துல ரோட்டுக்கு சைட்ல இருந்து ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் பறந்து வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த நியூஸ் பேப்பர் சைக்கிளோட முன் டயர்ல வந்து விழுந்திருக்கு. இப்போ சைக்கிள் பெரிய சைஸ் ஸ்பீடு பிரேக்கர்ல ஏறி இறங்கின மாதிரி இறங்கி இருக்கு. அப்படி அது ஏறி இறங்கினதும் ஆரோக்கியம் தட்டு தடுமாறி கீழே விழ போனவரு சுதாரிச்சு கீழே குதிச்சிருக்காரு. இப்போ பின்னாடி திரும்பி பார்த்திருக்காரு. அங்க வெள்ளை கலர் சேலை கட்டிய ஒரு பெண் உருவம் தரையில படுத்து கிடக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ அதை உத்து பார்த்திருக்காரு. அது ஆரோக்கியத்தை நோக்கி தவந்து வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆரோக்கியம் என்ன யோசிக்கிறார்னா, நம்ம தான் போதையில தெரியாம அந்த பொண்ணு மேல சைக்கிளை விட்டுட்டோமோன்னு குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் அந்த உருவம் காத்துல பேப்பர் மாதிரி பறந்து போயிருக்கு. அதை பார்த்த ஆரோக்கியத்துக்கு அள்ளு விட்டுது. ஏறுன போத குப்புன்னு வேர்த்து அப்படியே இறங்கி இருக்கு. ஆரோக்கியம் வேகமா சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு இரண்டாவது மனைவி மேரி வீட்டுல வந்து படபடன்னு கதவை தட்டி இருக்காரு. மேரியும் வந்து வேகமா கதவை திறந்துட்டு, ஏயா கதவை மெதுவா தட்ட மாட்டியா, நான் என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்த ஆரோக்கியம், அடியே வர்ற வழியில பேப்பர் மாதிரி ஒண்ணு சைக்கிள் முன்னாடி வந்து விழுந்துச்சு. திரும்பி பார்த்தா அது ஒரு பெண் உருவம் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடி பேப்பர் மாதிரியே பறந்து போயிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்து தான் நான் பயந்து போய் வேகமா வந்தேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ மேரி என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் உன் கூட சகாயமும் தானே இன்னைக்கு வந்திருப்பாரு, ஏன் இப்படி பயந்து வந்திருக்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆரோக்கியம் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு சகாயம் வரலடி, நான் மட்டும் தனியா தான் வந்தேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேரி என்ன சொல்றாங்கன்னா, யோ நீ சரக்கு கம்மியா குடிச்சிருந்தேன்னா பரவாயில்ல, இப்படி கண்ணு முன்னு தெரியாம குடிச்சிருக்க, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்ற மாதிரி எதையாவது பார்த்து பயந்துருப்பையான்னு சொல்லியிருக்காங்க. ஆமா கூடையில என்னையா ஸ்வீட் பாக்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆரோக்கியம், ஆமா பிள்ள உனக்கு பிடிக்கும் சொல்லி ஆசையா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த கூடைய மேரி கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த கூடையை கொடுத்தவரு, அதை திறந்து பாரு, உனக்கு பிடிச்ச மேக்கப் ஜாமா, சென்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்த மேரிக்கு சந்தோஷம் தாங்கல. ஏயா முகத்துக்கு அடிக்கிற பவுடர் தீர்ந்து போச்சுனாலே அதை வாங்கி கொடுக்கறதுக்கு மூக்கால அழுகுவ, எப்படியா இவ்வளவு பொருளை வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டிருக்காங்க. திடீர்னு உனக்கு என் மேல அம்புட்டு பாசமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த பர்ஃப்யூமை எடுத்து அடிச்சு பார்த்துருக்காங்க. அது ஒரு காஸ்ட்லியான பர்ஃப்யூம் போல அந்த அறையே கமகமன்னு வாசனையா இருந்திருக்கு. அந்த ஸ்வீட் பாக்ஸை திறந்து பார்த்துருக்காங்க. அதுல லட்டு, அல்வா, மைசூர் பானு எல்லாமே இருந்திருக்கு. அதை 2 பேரும் ஆளுக்கு கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. அப்போ மேரி ஆரோக்கியத்துக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடியான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு சுவத்துல மாட்டி வச்சிருந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்று லிப்ஸ்டிக்கை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மேரிக்கு பின்னாடி வெள்ளை கலர் சேலை கட்டிய ஒரு பெண் உருவம் நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து பயந்து போன மேரி பின்னாடி திரும்பி பார்த்துருக்காங்க. ஆனா பின்னாடி எதுவுமே இல்லை. இப்போ திரும்பி கண்ணாடியை பார்த்துருக்காங்க. கண்ணாடியில மேரியோட உருவத்துக்கு பதிலாக வேற ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு.
இப்போ அந்த கண்ணாடியில தெரிஞ்ச அந்த உருவம் புகை மாதிரி மாறி மேரியோட உடம்புல நுழைஞ்சிருக்கு. மேரி உடம்பெல்லாம் சிலிர்த்து அப்படியே சிலை மாதிரி நின்று இருந்திருக்காங்க. அந்த ஆன்மா மேரியை பொசஸ் பண்ண பிறகு வேகமா கட்டில வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ஆரோக்கியம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னோட மனைவி கிட்ட ஆசையா கட்டில வந்து உட்காந்துருக்காரு. அப்போ மேரி தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு உரிமிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஆரோக்கியம் சென்ட் வாசனை சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே மேரியோட தோல்ல கைய வச்சிருக்காரு. இப்போ மேரி உடம்புக்குள்ள வந்த அந்த ஆன்மா ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு ஆரோக்கியத்தோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்கு. அந்த நேரத்துல ஆரோக்கியம் மேரியோட முகத்தை பார்த்திருக்காரு. அது வாய் நிறைய லிப்ஸ்டிக்கை அப்பிக்கிட்டு பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருந்திருக்கு. இப்போ ஆரோக்கியம் கோவத்தோட எழுந்து நின்று எதுக்கடி இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மேரி மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடா, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லியிருக்கு. மேரி இந்த மாதிரி நடந்துகிட்டது ஆரோக்கியத்துக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு இவளுக்கு, எதனால இப்படி நடந்துக்கிறான்னு யோசிக்கிறாரு. வீட்டுக்குள்ள வந்தப்ப நல்லா அன்பா பேசி சாப்பாடெல்லாம் போட்டா, ஆனா இந்த மாதிரி நடந்துக்கிறாளேன்ட்டு கோவத்தோட அவரோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு முதல் மனைவி வீட்டுக்கு போயிருக்காரு. அன்று இரவு முதல் மனைவி வீட்டுல தான் தூங்கி இருக்காரு. ஆனா அவரோட கனவுல ஒரு உருவம் ஒண்ணு வந்திருக்கு. அது பாக்குறதுக்கு திருநங்கை மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது கைகளை தட்டிக்கிட்டே மரியாதையா என்னோட பொருளை என்கிட்டே கொடுத்துருன்னு சொல்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ பயந்து போன ஆரோக்கியம் படக்குன்னு எழுந்திருச்சிருக்காரு. ஆனா அதற்கு பிறகு அவருக்கு தூக்கமே வரல. இப்போ காலையில எழுந்திருச்ச ஆரோக்கியத்துக்கு நைட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாமே கனவு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த சம்பவத்தை பத்தி அவரோட முதல் மனைவி கிட்ட எதுவுமே சொல்லல. சொன்னா திட்டுவான்னு சொல்லிட்டு எப்பவும் போல சாப்பிட்டுட்டு அவரோட சைக்கிள் எடுத்து கிளம்பி இருக்காரு. அவரோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு நேரா சகாயத்தோட கிராமத்துக்கு போயிருக்காரு. சகாயம் ஆரோக்கியத்தை பார்த்ததும் என்னனே முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு, கண்ணு வேற சிவப்பா இருக்கு, நைட்டு சரியா தூங்கலையான்னு கேட்டிருக்காரு. ஆமா சகாயம், நைட்டு உடம்பு சரியில்லை, அதனால சரியா தூங்கலன்னு சொல்லி சமாளிச்சுட்டு 2 பேரும் வேலைக்கு கிளம்பி இருக்காங்க. இப்போ எப்பவும் போல 2 பேரும் சேர்ந்து பஜாருக்கு கிளம்பி இருக்காங்க. அன்று இரவு வழக்கம் போல வேலை முடிஞ்சதுக்கு பிறகு சாராயம் மாட்டுக்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வழக்கம் போல கல்லறை தோட்டத்தில் வந்து உட்காந்து சரக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எதேச்சி ஆரோக்கியம் நேற்று அந்த பொருளை எடுத்த கல்லறையை பார்த்துருக்காரு. அந்த கல்லறையில வெள்ளை கலர் சேலை கட்டிய ஒரு பெண்மணி ஆரோக்கியத்தையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உருவத்தை பார்த்த ஆரோக்கியத்துக்கு அள்ளு விட்டுருது. என்ன காரணம்னா முத சைக்கிள்ல ஏறி இறங்கின உருவமும் நேத்து நைட்டு கனவுல கை தட்டிக்கிட்டே வந்து பயமுறுத்தினதும் இதே உருவம் தான். இப்போ ஆரோக்கியத்துக்கு பயத்துல முகம்லாம் வேர்த்திருக்கு. சகாயத்துக்கிட்ட சகாயம் அந்த கல்லறையை பாருன்னு காமிச்சிருக்காரு. சகாயம் அந்த கல்லறையை திரும்பி பார்த்திருக்காரு. அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. என்னன்னு அந்த கல்லறையில எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லியிருக்காரு. சகாயம் அந்த மாதிரி சொன்னதும் ஆரோக்கியம் வேணாம், இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், வெளியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு வேகமா எழுந்திருச்சு வெளியே போயிருக்காரு. சகாயமும் அங்க மிச்சம் இருந்த சரக்கை எடுத்து குடிச்சிட்டு அந்த கறி பார்சலை எடுத்துக்கிட்டு வேகமா பின்னாடி வந்திருக்காரு. அப்படி வெளியே வந்தவர் என்ன அரைக்கணே, எதுக்காக அப்படி பாதியிலே வெளியே வந்த, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்டிருக்காரு. இப்போ ஆரோக்கியம் சகாயத்துக்கிட்ட சகாயம் என்னைய மன்னிச்சுக்க சகாயம், நேற்று நைட் நம்ம 2 பேரும் இங்க தண்ணி போடும்போது இங்க இருக்கிற சமாதியில நிறைய படையல் போட்டிருந்தாங்க. அந்த பொருட்களை எடுக்கிறதுக்காக உன்னைய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் மட்டும் மறுபடி திரும்பி இங்க வந்தேன். திரும்பி வந்து நான் படையலை எடுத்துட்டு போகும்போது நடந்த விஷயங்கள் அத்தனையும் சகாயத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே சகாயம், அண்ணே நீ சொல்ற சமாதி யாரோட சமாதின்னு தெரியுமா? ரோசின்ற ஒரு திருநங்கையோட சமாதி. பல வருஷத்துக்கு முன்னாடி ரோசி தஞ்சாவூர்ல இருந்து பிழைப்புக்காக எங்க ஊருக்கு வந்துச்சு. நல்லா அன்பான பொண்ணு, எல்லார்கிட்டையும் பாசமா பழகும். வெள்ளி செவ்வாய்கள்ல நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு கடைகளுக்கு போய் 5-10ன்னு வசூல் பண்ணும். முகூர்த்த நாட்கள்ல சமையலுக்கு ஹெல்ப்பரா போறது, திருவிழாக்கள்ல டான்ஸ் ஆடுறதுன்னு போன்ற நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த ரோசி கிட்ட உதவின்னு யார் போய் கேட்டாலும் கையில இருக்க காசை கொடுத்து அதால முடிஞ்ச உதவியை செய்யும். அப்படி ஒரு நல்ல மனசு படைச்ச பொண்ணு. அந்த சூழ்நிலையில தான் எங்க தெருவை சேர்ந்த டேவிட்ன்ற பையனுக்கும் ரோசிக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த டேவிட்டோட குடும்பம் கொஞ்சம் வசதி கம்மியான குடும்பம். இந்த டேவிட் 12வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரோசி அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுன்றனால டேவிட் மேல உயிரையே வச்சிருந்தா. அவனோட மேற்படிப்புக்காக அவளால முடிஞ்ச உதவியை பண்ணி அவனோட படிப்பு செலவுக்கு காசு கொடுத்துட்டு வந்தா. மாசத்துல சில நாள் சென்னைக்கு போய் அவங்க சமூகத்தோட சேர்ந்து பொது சேவைகள் செய்யறதையும் வழக்கமா வச்சிருந்தா. அப்படி சில நாள் அங்க தங்கிட்டு மறுபடி ஊருக்கே திரும்பி வந்துருவா. இந்த சூழ்நிலையில தான் பக்கத்து ஊர்ல மிகப்பெரிய திருவிழா நடந்திருக்கு. அந்த திருவிழாக்கு போன ரோசி கோவில் கூட்டத்துல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது
சில வாலிபர்கள் ரோசிக்கு காசு தரேன் வான்னு சொல்லி ரோசிய ஆள் இல்லாத ஏரியாவுக்கு கூட்டிட்டு போய் ரோசி கிட்ட பலவந்தமா நடந்திருக்காங்க. ரோசி கிட்ட இருந்த பணம் நகை இதுகளெல்லாம் புடுங்கிட்டு அந்த பொண்ணை அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போட்டு போயிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எங்க ஊர் மக்கள் எல்லாரும் போய் அந்த பாடியை எடுத்துட்டு வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. நேத்தோட அந்த பொண்ணு இறந்து 30 நாள் ஆயிருக்கு. அந்த 30வது நாள் சாங்கியத்தை செய்யறதுக்காக தான் சென்னையில இருந்து அவங்க சமூகத்தை சேர்ந்த திருநங்கைகள் நிறைய பேர் வந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணோட கல்லறைக்கு போய் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பொருட்களை எல்லாம் படையல் போட்டுட்டு கிளம்பி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. சகாயம் இந்த மாதிரி சொன்னதும் ஆரோக்கியத்துக்கு இப்போ பயம் அதிகரிக்குது. அப்போ என்னோட மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்குமான்னு கேட்டிருக்காரு. அப்போ ஆரோக்கியம் என்ன சொல்றாருன்னா, சகாயம் என் கூட வீடு வரைக்கும் துணைக்கு வாப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் மனைவிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நீ என் கூட வந்தேனா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டு சகாயத்தை கூட கூட்டிட்டு போயிருக்காரு. இப்போ சகாயமும் ஆரோக்கியமும் மேரியோட வீட்டு வாசல்ல சைக்கிளை நிறுத்திட்டு மேரியோட வீட்டை பார்த்துருக்காங்க. வீடு உள்ள லாக் பண்ணி இருந்துச்சு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து பர்ஃப்யூம் ஸ்மெல்லு பயங்கரமா வந்திருக்கு. இப்போ ஆரோக்கியம் கதவை தட்டி மேரி மேரின்னு கூப்பிட்டுருக்காரு. இப்போ மேரி கதவை திறந்திருக்காங்க. அந்த இரவு நேரத்திலையும் பயங்கரமான மேக்கப் போட்டு கைய ஒரு மாதிரி தட்டிக்கிட்டே கிட்ட வந்திருக்காங்க. ஆரோக்கியத்தை பார்த்த மேரி வேகமா கிச்சனுக்குள்ள போய் கையில கிடைக்கிற பாத்திரங்களை எடுத்துட்டு வந்து 2 பேர் மேலேயும் எரிஞ்சிருக்காங்க. அதை பார்த்து பயந்து போன இவங்க 2 பேரும் சைக்கிளை எடுத்துக்கிட்டு உசுர கையில பிடிச்சிட்டு ஓடி இருக்காங்க. ஆரோக்கியம் சகாயத்துக்கிட்ட என்ன சகாயம் பண்ணலாம், நேத்து நைட்ல இருந்து இதே மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சகாயம் என்ன சொல்றாருன்னா, அண்ணே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரிஞ்ச ஃபாதர் ஒருத்தர் பக்கத்து கிராமத்துல இருக்காரு, அவரு எப்பேற்பட்ட பேய்களையும் ஓட்டிடுவாரு, அந்த சர்ச்சுக்கு மட்டும் எப்படியாவது மேரிய கூட்டிட்டு போயிட்டோம்னா அங்க பேயை ஓட்டிடலான்னு சொல்லியிருக்காரு. மறுநாள் காலையில ஆரோக்கியமும் சகாயமும் ஒரு ஆட்டோ ஒன்றை பிடிச்சிட்டு வந்து மேரிய சிரமப்பட்டு ஆட்டோல ஏத்தி பக்கத்து ஊர் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த சர்ச்சில் இருந்த ஃபாதர் மேரியை உட்கார வச்சு அவங்க மேல புனித நீர் தெளிச்சதும் மேரி உடம்புக்குள்ள இருந்த ஆன்மா ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அது என்ன சொல்லுதுன்னா, என்னோட பெயர் ரோசி, நான் ஒரு திருநங்கை, என்னோட தோழிகள் நான் ஆசைப்படுற பொருட்களை எல்லாம் என்னோட கல்லறையில கொண்டு வந்து வச்சாங்க, அந்த பொருள் எல்லாம் இவன் எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லி ஆரோக்கியத்தை கைய காமிச்சிருக்காங்க. இப்போ ஃபாதர் உன்னோட பொருட்களை எல்லாம் திரும்ப உன்னோட கல்லறையிலே வைக்க சொல்லிடுறேன், அப்படி வச்சுட்டா நீ இந்த பொண்ணை விட்டு போயிருவியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஆன்மா, நான் போயிடுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட காதலன் டேவிட்டை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அழுதுருக்கு. அப்போ ஃபாதர் யார் அந்த டேவிட்னு கேட்டிருக்காரு. அப்போ சகாயம் என்ன சொல்றாருன்னா, ஃபாதர் அந்த டேவிட் எங்க தெருக்கார பையன் தான் சொல்லியிருக்காரு. சகாயம் அந்த மாதிரி சொன்னதும் அந்த பையனை உடனே இங்க கூட்டிட்டு வாங்கன்னு ஃபாதர் சொல்லியிருக்காரு. சகாயமும் டேவிட் கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி டேவிட்டை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. டேவிட்டை பார்த்ததும் மேரி உடம்புக்குள்ள இருந்த அந்த ஆன்மா கட்டி பிடிச்சு கண்ணீர் விட்டு அழுதுருக்கு. உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னை இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்களேன்னு கண்ணீர் விட்டு அழுதுருக்கு. என்னோட வாழ்க்கை தான் இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு, ஆனா நீ நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு கேட்டிருக்கு. இப்போ ஃபாதர் மேரி மேல ஹோலி வாட்டரை தெளிச்சிருக்காரு. மேரி பயங்கரமா கத்திக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. பிறகு கண்ணு முழிச்சு பார்த்த மேரி, நான் எப்படி இங்க வந்தேன்னு ஆச்சரியமா கேட்டிருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்த ஆரோக்கியம் அந்த மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பியர் பாட்டிலையும் வாங்கி அந்த சமாதி மேல போய் வச்சுட்டு, நான் ஏதாவது தெரியாம பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கமான்னு விழுந்து வணங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு ஆரோக்கியமும் அவர் குடும்பமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்ததாக தெரிய வருது. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.